ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே விளாக் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா டெரஸ் கார்டன் வந்து அமைக்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு 2 சென்ட்ல மண் எல்லாமே எடுத்துன்னு வந்து லாரில இருந்து எடுத்துன்னு வந்து கொட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நான் இதில் காட்டுறேன். அதாவது ரொம்ப பள்ளம், அந்த பள்ளத்தை எப்படியெல்லாம் நாங்கள் துட்டு அந்த இடத்த மேடாக்கி இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம டெரஸ் கார்டன் எப்படி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே ஆடி மாசம் வந்து ஆடிப்பட்டம் தேடி சொல்லுவாங்கல்ல, அதனால வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே நாங்களே வந்து ரெடி பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, எல்லாமே வந்து இயற்கையான முறையில ஆர்கானிக்கா நம்ம வந்து நெல் எல்லாமே வந்து ஆர்கானிக்கா பண்றோம். நெல், வேர்க்கடலை, உளுந்து எல்லாமே. காய்கறி மட்டும் என்ன பண்ணல, பழ வகை எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய்கறியா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம உணவை நாமளே வந்து இயற்கையான முறையில சாப்பிடணுங்கிறது தான் எங்களோட ஆசை. எங்களுடைய பசங்களுக்கும் நாங்க வந்து தரமான உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சொத்தோ பெருசா எதுவுமே இல்லை. நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சு இல்லாத உணவா இருக்கணும். அதுக்காக எழுந்த உடனே இப்ப மணி 7 தான் ஆக போகுது. காலையில ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. ஆமா, காலையிலே வந்து உளுத்தங்கஞ்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப வந்து போய் நிறவ போறோம். இன்னைக்கு அதை எப்படி நம்ம வந்து கார்டன் அமைக்க போறோம், அதை எப்படி எல்லாம் பண்ண போறோம். நாட்டு காய்கறி அது வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், விதை வந்துட்டு இருக்கு. வந்த உடனே ஃபுல் கார்டனும் எப்படி எல்லாம் அமைய போகுதுங்கிறத நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்ப போயிட்டு நம்ம வந்து மண்ணை வந்து மட்டம் பண்ண போறோம். வாங்க போலாம். போறதுக்கு முன்னாடி மித்திரனுடைய கெட்டப் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க். இது வந்து டீம் ஒர்க்குங்கிறதுனால என்னோட பையன் எப்பவுமே என் கூட வேலை செய்வான். அவன், என் பொண்ணு எல்லாமே வந்து நாங்கள் வேலை செய்வோம். ஆனால் பிரகேஷ் இப்போ தான் தூங்கி வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை. மித்ரா ரெடியா போலாமா? வா போ. அவன் அவன் கட்டி காட்டு. அவன்லாம் தாறுமாறு. அவனே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பக்காவா கட்டுறான் பாருங்க. ஒன்னாவதான் படிக்கிறாரு. ஆமா, ஓ அதனாலதான் இந்த சுங்கம் முன்னாடி வருது போல. ஐயோ, ஃபர்ஸ்ட் அழகா கட்டியிருந்தாரு. இப்ப சரி, ஓகே, ரெடி, வாங்களா. இவ்வளவு போதும்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து கார்டன் அமைக்க போகிறோம். என்னென்னா நம்ம வீட்டு எதிரிக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் நம்ம இந்த இடத்துக்கும் ஒரு 10 அடி டிஃப்ரெண்ட் கூட இல்லை. நம்ம அப்படியே வீட்டிலேருந்து வந்து நம்ம காய்கறி பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை அமைக்க போகிறோம். மித்ரனே வேலை செய். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வந்து ஒரு 2 சென்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமப்படுத்திட்டேன். சுற்றி இருக்கிற தழை இலை எல்லாத்தையுமே தந்து போட்டு மட்டம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலி தான் வந்து அமைக்க போகிறேன். அதுதான் நெக்ஸ்ட் வேலை. அதுக்குள்ளே ஒரு
கிட்ட வந்து இது உள்ள போகும். இது எத்தனை அடிக்குது பாரு. சரி, இங்க வா. 30 அடின்னு வச்சுக்கோ. கட்சல்ல வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போஸ்ட் எல்லாமே வந்து சுற்றி வந்து நிப்பாட்டிட்டேன். இன்னைக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அதுவுமா இதான் ஒர்க்கு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. எல்லாமே ஓட்டி பதப்படுத்தி சுற்றி வந்து கம்பிலாம் நட்டாச்சு. அடுத்து இன்னும் ஒரு 2 நாள் வந்து 3 நாள் காய விடணும். காய விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபென்சிங் வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்ட போகிறேன். அது இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். இன்றைக்கி இதோட வந்து இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிக்க முடியல. மழை வருது, ஏகப்பட்ட பிரச்சனை, ஆள் பற்றாக்குறை. நானே வந்து பண்ணேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு நாள் என்ன பண்ண போகிறாங்க தான் அடுத்து. என்ன ஒரு ரன் பண்ணலாம் அதில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வேலி வந்து அமைச்சாச்சு. என்னென்னா இங்கே வந்து மாடுலாம் வரும். மாடு, அப்புறம் நம்ம வீட்லேயே கோழிலாம் நிறைய இருக்குது. கோழியும் வந்து உள்ளே வரக்கூடாது. ஸோ ஃபென்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே நம்ம வந்து நடவு பண்ணி விதையெல்லாம் நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி வந்து சீச்சிடும், அப்புறம் மாடு வந்து மெரிச்சு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபென்சிங் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதை தான் வந்து நடணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா செம மழை. இப்போ வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கட்டை போடணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சி போடணும் சொல்லுவாங்களா. மஞ்சுனா நடுமையில் வந்து காவா போட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரம் போடுவாங்க. இப்போ இந்த பக்கம் மட்டும் வேலி போடல, ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் டைம் காசு இல்லைன்றதுனால. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் சுற்றி நம்ம வந்து போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கானிக் பண்ணுறோம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விதையெல்லாம் வந்து நம்ம சேகரிக்கணும்னு சொல்லிட்டு
இது பண்ணால் என்னென்னா நம்ம வந்து பண்ணால் நாட்டு ரகம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வேலூர்லேருந்து வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த விதை வந்து வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன விதை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ரகம் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதை வருங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டு தக்காளி. ஏன்னா நம்ம நாட்டு தக்காளி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை, அதுக்காக நாட்டு தக்காளி விதை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் விதை, சில்லி இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டை அவரைக்காய். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவப்பு வெண்டை அவரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரி பழ வெள்ளரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டை. இது பாருங்க கஸ்தூரி வெண்டை. அது ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் கஸ்தூரி வெண்டை. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. ஆமாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 ரகம் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதையை எல்லாமே வந்து நம்ம முளைக்க வைக்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு விதையாக வந்து சில விதையெல்லாம் வந்து நம்ம நேரடியாக ஊனலாம், சில விதையெல்லாம் வந்து நாற்று விட்டு தான் நடணும். ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரே வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ட்ரேவில் கோகோ பூட்டு, அதாவது தேங்காய் நார் பஞ்சு இருக்குல்ல, அதை கோகோ பூட்டை போட்டு நம்ம இப்போ வந்து முளைக்க வைக்க போகிறோம். அது எப்படி தான் சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த ட்ரே இது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வந்து காய்கறிக்குன்னு இந்த ட்ரே வந்து இருக்குது. ஏன்னா சீட்ஸ் வந்து முளைக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரேவில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இதில் தான் வந்து போட்டு முளைக்க வைக்க போகிறோம். ஸோ இதில் தான் வந்து இந்த குழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழியில் தான் வந்து தேங்காய் நார் பஞ்சு, அதாவது கோகோ புட்டுன்னு சொல்லுவாங்க, இதில் போட்டு கொஞ்சம் அது மேலே விதையை போட்டு மேலே மூடி தண்ணி தெளிக்க போகிறோம். அதுதான் இதை இப்போ பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் விமலா வந்து இதில் எக்ஸ்பர்ட்டு. ஏன்னா விதை முளைக்க வைக்கலாம், அவர் தான் இப்போ பண்ண போகிறாரு. போட்டுருங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி நிறைய வாரி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோகோ புட்டை நிறைய இந்த மாதிரி வாரி போட்டு இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும் இதில். ஏன்னா வந்து விமலா வந்து ஏகப்பட்ட தர்பூசணி, அவங்களோட வேலையே அதுதான், தர்பூசணி நட போவாங்க, விவசாய அக்ரிகல்ச்சர்ன்றதுனால. இவங்க வந்து அந்த வேலை இருக்கிறதுனால இது நல்லா தெரியும். நம்ம அப்படி கிடையாது, நம்ம வேலை வேறு. ஸோ இருந்தாலும் இதில் எக்ஸ்போர்ட்ன்றதுனால தான் விமலாவே நான் வந்து விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் ஒரு 10 இதுவும் போடுவோம். நித்தி நீயே கற்றுக்க, நீ அம்மா கூட பண்ணு, ஓகேவா? இது அவன் விதை போகணும். ஃபர்ஸ்ட்டு விதை மித்திரம் தான். இப்போ வந்து நம்ம நாட்டு தக்காளி தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். இதை ஏன் நம்மளை அமுக்கி விடுற? அமுக்கி விட்டாதான் நம்ம எடுக்கும் போது வந்து கரையாத இருக்கும். கரையாத அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா? அதை வந்து நம்ம செடியை பிடிச்சி தூக்கும் போது வேறு மட்டும் அந்தங்கன்னு செடி வந்துடும், அந்த டோட்டல் இதுவும் வராது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமுக்கி விடுறாங்க. அமுக்கி விடணும், அப்போ தான் அந்த கோன் ஐஸ் மாதிரி அப்படியே மொத்தமாக வரும், கோப்பாக வரும். அதுக்காக தான் அழுத்தி விடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேனே. ரொம்ப சின்ன விதை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட்டு தக்காளின்றதுனால அப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூத்து தக்காளி இதனுடைய பேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், லைப்ரியா தக்காளி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நாட்டு நம்ம மறந்த ஒரு தக்காளி. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்காக தான் உனக்கு வந்து நான் இதெல்லாம் ரெடி பண்ணி தரேனே. ஐயோ ரொம்ப குட்டியாக இருக்குதா? நாங்கள் பல்லாங்குழி விளையாடுறியா? பல்லாங்குழி மாதிரி நினச்சின்னு போடு. பல்லாங்குழி மாரி தான் போடுவோம். தர்பூசணி விதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல. அப்படி இப்படிமா ஒரு ட்ரே வந்து தக்காளி ஃபுல்லாக தக்காளி போட்டாச்சு. இதில் வந்து 3 ரக தக்காளி போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விதை எல்லாத்தையுமே இதில் போட்டு நிரப்பியாச்சு. இப்போ வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளை விட்டு வரும். அப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 3 ட்ரே வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, போட்டிருக்கிறோம் கத்திரிக்காய், வெண்டைக்காய். ஆமாம் சில்லிலே வந்து 3 ரகம், கொத்தரைக்காய், அப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் 3 ரகம். இன்னும் வந்து 30 ரகம் வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து நேரடியாக வந்து நம்ம நடுறதுதான். ஸோ இது முளைச்சி வந்து 1 வீக்கு கழித்து அதை ஈவனாக எல்லாத்தையுமே நட்டுரும். இப்போ வந்து வேலி மட்டும் இன்னும் அமைக்கணும். வேலி இப்போ அது காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில், ஓகேவா? இது வந்து இந்த பாருங்க, வேலி வந்து அமைச்சிட்டேன். வேலி வந்து அமைச்சாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆர்கானிக் ஆர்கானிக் வந்து நம்ம உரம் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து மண்புழு உரம் இது எல்லாமே இன்றைக்கி போட்டு நம்ம வந்து கொத்த போகிறோம். கொத்தி பாணி மடித்து இதுக்கப்புறம் தான் நம்ம காய்கறி விதை எல்லாமே நட போகிறோம். எல்லாமே நாட்டு காய்கறி, பாரம்பரிய காய்கறி விதைகள் எல்லாமே.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் இது வந்து மண்புழு உரம் எல்லாமே கலந்துருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கூட கோகோ புட்டு வச்சுருக்கோம், கோகோ புட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா கல்குவாரியிலேருந்து ஒரு லாரி மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மேல் மண் அள்ளுவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொட்டி நம்ம இப்போ தான் முதல் முறையாக எங்கள் விவசாயம் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உயிரணுக்களுமே இருக்காது, நுண்ணூட்ட சத்து நுண்ணுயிரி எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம தான் வந்து முதல் முறையாக வந்து இதை நுண்ணுயிரி வந்து எடுக்க போகிறோம். அதுக்காக தான் ஃபுல்லாக வந்து நம்ம ஆர்கானிக் உரம் எல்லாமே பண்ண போகிறோம். கெமிக்கல் நம்ம பண்ண மாட்டோம், ஃபுல்லாக ஆர்கானிக் தான். ஓகேவா? அதுதான் வந்து எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கோகோ புட்டு வந்து எதுக்குன்னா மண் வந்து பசுப்பு தன்மை ப்ளஸ் வந்து இதுவாகிறதுக்காக தான் நம்ம இதை வச்சுருக்கோம். ஆல்ரெடி சீட்ஸ் வந்து முளைக்க போகிறதுக்காக வச்சுருந்தோம், அதில் மீது இருந்தது அப்படியே வந்து இதை தூங்குறோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். சாப்பிடலாம் ரைஸ்டுவா வந்து கொத்து வராங்க, சாப்பிட்டு வந்து கொத்தலாம் 2 பேரும். கொத்து கொத்தணும் கொஞ்ச நேரம் கத்தவா ஹைட்டா இவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுக்கிறேன். அப்படி கொத்தனதில்லை கொத்தவா விமலாவுக்கு வந்து வேலை விடுறத இப்போ இன்றைக்கி வேலையை விமலா தான் இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபுல்லாக தான் கொத்தணும். நானே கொத்தவா நேற்று கொஞ்சம் கொத்தி வச்சுருந்தேன். நல்லா ஆழ கொத்தணும், ஆழ தான் போடுறேன். நீட்டாக புளி போட்டு வச்சுக்கிறேன். நீ கிட்ட பிடி ஒன்றா, நான் எங்கே பிடி போட்டேன், பிடி ஓட்டிச்சு. அதனால் வேறு தடி ஒன்று இருக்குது, அதை எடுத்து இது பண்ணிட்டேன். முகம் தெரியுற மாதிரி எடு அந்த பக்கமாக. ஆமாம்